ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம். வரிசையில் இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யூஜி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்டு அந்த எய்டட் ப்ரோக்ராம் ரெண்டுக்கும் வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்டு ஹார்டிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்டு எய்டட் ஸ்கீமுக்கு அதில் என்ன ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் என்ன கட் ஆஃபில் இருக்காங்க, கம்யூனிட்டி வைஸு, கேட்டகரி வைஸு, ப்ளஸ் மார்க் வைஸும் பார்க்கலாம், ப்ளஸ் சீட்டு பாசிபிலிட்டி எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலும் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த ரேங்க் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிஎஸ்சி அக்ரி அண்டு ஹார்டிகல்ச்சர் 2 கோர்ஸுக்கு எப்படி எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். 2024, 23. இப்போ மார்க்குன்னு பார்க்குறப்ப என்ன கட் ஆஃப் வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா 200 மார்க்கில் 4 பேர், ஓகேங்களா. லாஸ்ட் இயர் இதே 200 மார்க்கில் யாருமே இல்லை, 0 2023 அப்ளை பண்ணதில். இந்த அப்புறம் 195லேருந்து 199.5 அதில் பார்த்தோம்னா இந்த வருஷம் 174 பேர், போன வருஷம் வெறும் 12 பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் 190லேருந்து 94 பார்த்தோம்னா 482 பேர், அப்புறம் 67, 185லேருந்து 89.5 இது பார்த்தோம்னா 870 பேர் இந்த வருஷம் இருக்காங்க. போன வருஷம் 141. போன வருஷம் அப்ளிகேஷன்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்ப இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் என்ன மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக இப்போ சொல்கிறோம்னா இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுக்க முடியும். ஐ மீன் சான்சஸ் இருக்கா இல்லையா சீட்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இந்த 160 மார்க் கீழே எடுத்தவங்க 11,000 பேருக்கு மேலே இருக்காங்க இந்த வருஷம். அதே போன வருஷம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 1,600 பேர் தான். இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் டோட்டலாக போட்டு ப்ளஸ் ரேங்கிங்கில் வந்தது பார்த்தோம்னா 20,000 பேர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இப்போ அதே போன வருஷம் 3,300 பேர், ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் இந்த வருஷம் அதிகமாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்த விஷயம். அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இது வரைக்கும் ரேங்க் ரிலீஸ் பண்ணதில் ஓசி கேண்டிடேட், ஓசி கம்யூனிட்டியில் மட்டும் 140 பேர், பிசியில் 5,634 பேர், பிசிஎம் 395, எம்பிசி டிஎன்சியில் 6,478, எஸ்சி 6,088, எஸ்சிஏ 837, எஸ்டியில் 469, ஆக மொத்தம் 20,041 பேர் ரேங்கில் வந்திருக்காங்க. இதுதான் அந்த கம்யூனிட்டி வைஸு ஸ்ப்ளிட் அப்பு. அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களே, இப்போ ஓசியில் 140 இருக்காங்கன்னா இந்த சீட்டு எவ்வளோ இருக்குது? நம்ம கிட்டத்தட்ட 340 சீட்டு இதில் ஓவரால் அக்ரி ஹார்டிகல்ச்சரில் ஒரு 120 சீட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஓசி பிசி கம்யூனிட்டி வைஸு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணுது இந்த வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். காரணம் என்னென்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய மார்க்கு எடுத்திருக்காங்க. ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த விஷயம். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். கவுன்சிலிங் பற்றின விஷயம், கட் ஆஃப் பற்றின விஷயம்லாம். தேங்க்யூ.